நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் கிட்ட பேசணும். ஆண்டவரே, எனக்கு உங்களை நம்புற அளவுக்கு ஒரு கிருபையை தாங்கப்பா. எனக்கு உங்க விசுவாசத்துல இன்னும் பெருகிற அளவுக்கு ஒரு கிருபையை தாங்க. ஏன்னா விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் நம் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். விசுவாசத்தை துவங்குகிறவர் கிட்டதான் நம்ம போய் நிக்க முடியும். ஆண்டவரே, என்ன எப்படியோ நான் ஆரம்பிச்சுட்டேன், கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள நான் எப்படியோ வந்துட்டேன், எனக்கு ஆரம்பிக்க தெரிஞ்ச எனக்கு கண்டினியூ பண்ண தெரியல, என்னை எப்படியாவது நீங்க நடத்துங்க. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி முயற்சிகள்லாம் விட்டுட்டு கடைசியில ஒரு நம்பிக்கையோடு உங்ககிட்ட வந்தாங்களோ, அதே மாதிரி நான் எத்தனையோ முயற்சிகள் எடுத்துட்டேன். என் சரீரத்துக்காக நான் முயற்சி எடுத்துட்டேன், என் குடும்ப கஷ்டத்துக்காக பாரத்துக்காக நான் முயற்சி எடுத்துட்டேன், என் கடன் பிரச்சனை மாறணுன்றதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி நல்ல சம்பளத்துல உட்காரணுன்றதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டேன். எதுவும் வாய்க்கல, என் முயற்சி எல்லாம் தோற்று போயிடுச்சு. இன்னைக்கு நான் விசுவாசத்தோட நம்பிக்கையோட பாதத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கைய நீங்க அங்கீகாரம் பண்ணி நிச்சயம் எனக்கு ஒரு அற்புதம்